அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். ஒரு சின்ன குட்டி பதிவு வாங்க பார்க்கலாம். ஒரு 3 விதமான 1000 ரூபாய் தாள். ரகுராம்ஜி ராஜன் ரூபா சிம்பிள் போட்டிருக்கும். 020016 எல் இன்செட். இது சுப்பாராவு ரூபா சிம்பிள் போட்டிருக்காது. ஆர் இன்செட். இது சுப்பாராவு ருபி சிம்பிள் போட்டிருக்கும். என்ன 3 விதமான 1000 ரூபாய் தாள். சுப்பாராவில் 2 ரூபா சிம்பிள் போட்டது ஒன்று, ரூபா சிம்பிள் போடாத ஒன்று. ரகுராம்ஜி ராஜனில் 1 ரூபா சிம்பிள் போட்டிருக்கும். அதில் 3 விதமான 1000 ரூபாய் தாள் வச்சுருக்கேன். ஆனால் ஃபுல் குட் கண்டிஷன். இங்கிட்ட பேனாட் எழுதியிருக்காது, பென்சிட் எழுதியிருக்காது, கிழிஞ்சிருக்காது. உங்களுக்கு யூஎன்சி கேட்டகரி எல்லாமே 3 நாள் இருக்குது. இந்த பக்கம் இயரும் போட்டிருக்கும். 2009, 2014, இன்னொன்று 2011. 3 விதமான தாள். சூப்பரான குட் கண்டிஷனான தாள். ஒரு தாள் 250 ரூபா மட்டும். வேணுங்காங்க வாங்கிக்கோங்க. ஒரு 3 இது வந்துச்சு. 2004 ஹைதராபாத் மின்ட். மின்ட்டுலாம் நல்லா தெரியும். இதை காமிக்கிறேன். 2004 ஹைதராபாத் மின்ட்டு. 2004 ஹைதராபாத் மின்ட்டு. 2004 ஹைதராபாத் மின்ட்டு. 1 2 3 விதமான நாணயம் இருக்குது. வேணுங்கவங்க என்கிட்ட கேட்டு வாங்கிக்கிடலாம். மேக்ஸிமம் இதை நான் சிங்கிளாக கொடுக்க மாட்டேன். 5 ரூபா காயின் செட்டோடு கொடுப்பேன். 100% ஒரு செட்டோடு கொடுப்பேன். 1992 to 2004 2004 வரைக்கும் உள்ள அனைத்து வருடங்களும் அனைத்து மிண்டுகளும் கொடுப்பேன். அதில் நான் 5 ரூபீஸ் காயின்லேயே இது ஒன்று தான் ரேர். மற்ற வேறு எந்த காயினுமே ரேர் கிடையாது. ஆனால் 150 ரூபா, 200, 300 உள்ள கேட்டகரிலாம் இதில் இருக்குது. ஸ்கேர் காயின்கள்லாம் நிறைய இருக்குது. எல்லாம் சேர்த்து மொத்தமாக இதையும் ஒரு காயின் அதில் வச்சு 100% கலெக்ஷன் சொல்லி 5 ரூபீஸ் காயின் ஒரு செட்டு நான் தருவேன். கலெக்ஷன் சொல்லிலாம் கிடையாது. 100% கலெக்ஷன் அது. அதுக்கு இந்த காயினை வாங்கி வச்சுருக்கேன். அந்த செட்டை ஃபுல் பண்ணுறதுக்காண்டி. வேண்டும் என்பவர்களும் என்னிடம் புலனத்தில் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். ஒரு 2 ரூபா கட்டு ஒரு நண்பர் அனுப்பிச்சி விட்டார் சிவகங்கையிலிருந்து. முதல்ல 4 நம்பருமே ஃபேன்சி நம்பர். 15 15 15 15 வரும். 15 15 15 15 வரும். அதில் 3 15 உண்டு. கடைசியில் ரன்னிங் நம்பர் 15 16 அதுவும் உண்டு. ஆனால் டேமேஜ் இருக்குது பின்னாடி தாள். முதல் தாள் ரொம்பவும் டேமேஜ். வேண்டாம்னு சொன்னேன். இருங்க, இதை கெட்டால் விற்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. வச்சுக்கிட்டே எத்தனை வருஷம் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி விற்கிறேன். அதில் உங்களுக்கு 10 தாள் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 4 நம்பரும் ஃபேன்சி நம்பரு. 15 15 21 15 22 15 23 15 24. இந்த தாளில் எந்த குறைகளும் இருக்காது. குறைவுள்ளத்தெல்லாம் தூரம் எடுத்தாச்சு. 15 25 ரன்னிங் நம்பர் 15 25 15 26 15 27 15 28 15 29 15 15 30 ஏ இன்செட்டு. 43A ப்ரீஃபிக்ஸு. அழகுபட்ட ஒரு கரன்சி. ஒரு தாள் வெறும் 35 ரூபா. யூஎன்சி. அது சந்தேகம்லாம் கிடையாது. தாள் படபடன்னு கரெக்டாக இருக்கும். முதல்ல வாங்குறவங்களுக்கு தான் இந்த செட்டு. 2வது வாங்குறவங்களுக்கு 31 செட்டு 10 இதில் எடுத்து கொடுத்துருவேன். மொத்தம் 9 பேருக்கு கொடுக்க முடியும். ஒரு செட்டு மட்டும் கொடுக்க முடியாது. வணக்கம். அடுத்து ஒரு 100 ரூபா தாள். ஐஜே படேல். 846 544
இதனுடைய ரேட் வந்து 700 ருபீஸ். இது புதுசாக வாங்கினா 1500 சொல்லுவாங்க. இந்த ஒயிட்டில் மட்டும் ரேச ஓட்ட விழுந்திருக்கும், மற்றபடி தாள் ஃபுல்லாக குட் கண்டிஷன். இதோட ரேட் வந்து 700 ருபீஸ் ஒரு தாள். ஏ இன்செட்டு AA40 சீரியல் நம்பரு. ஒரே ஒரு டைமண்ட் இஷ்யூ, பட்டாச்சாரியா கையெழுத்து போட்டது, குட் கண்டிஷனான கரன்சி. ஒரு தாள் வந்து 350 ரூபா. கேஆர் பூரி ரேர் கவர்னர் ஒரு தாள் வெறும் 100 ரூபா மட்டும். 2 தாள் இருக்குது. ஒரு 10 நாணயம் கிடச்சிச்சு, யூஎன்சி காயின். 10 நாணயம் யூஎன்சி காயின், அதுவும் பெரிய விசேஷம். இதில் காயினை பார்த்துக்கோங்க. நல்ல குட் கண்டிஷனான காயின். எல்லாமே இது மாதிரி தான் இருக்கும். இந்த 10 நாணயம் மட்டும் குட் கண்டிஷன் காயின். இது வேறு என்கிட்ட ஏற்கனவே நிறைய இருக்குது, ஆனால் இவ்வளோ கண்டிஷன் கிடையாது. 99.99% கண்டிஷனான காயின். ஏதோ ஒரு டப்பாலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு 10 நாணயம் இருக்குது. நார்மல் கண்டிஷனில் என்கிட்ட வேறு நிறைய நாணயங்கள் இருக்கின்றன. இது எல்லாமே யூஎன்சி காயின். இது எல்லாமே ஒரு நாணயம் 100 ரூபா. இது ஃபுல் கண்டிஷனாக உள்ள ஒரு காயின் 100 ரூபா. இதில் உங்களுக்கு 50 ரூபாய்க்கு, 60 ரூபாய்க்கு, 70 ரூபாய்க்கு, 80 ரூபாய்க்குலாம் நாணயங்கள் இருக்கின்றன. எரர் காயின் கேள்விப்பட்டிருப்பீங்க, வாங்கியிருப்பீங்க, சேகரிச்சிருப்பீங்க. இந்தியன் காயின், ஃபாரின் காயின் நிறைய சேகரிச்சிருப்பீங்க. இது யூகே, யுனைடெட் கிங்டம், பிரிட்டிஷ் காயின், பிரிட்டன் காயின், இங்கிலாந்து காயின். அதில் உள்ள எரர் காயின் வெரி வெரி ரேர். இதனுடைய வெளிநாட்டில் இதன் ஒவ்வொன்றுக்கும் விலை வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இவ்வளவு எரர் காயினுக்கு அங்கே பயங்கரமான விலை. நான் வந்து இது அதிகபட்சமான விலையாக ஒரு நாணயத்துக்கு 200 ரூபா மட்டும் வச்சுருக்கேன். நார்மலாகவே இது 100 ரூபா நம்ம ஒரு செட்டு கொடுப்போம். இது ஃபுல்லாக எரர் காயின் 200 ரூபா. யூகே காயின் வேணுமாங்க வாங்கி வச்சுக்கோங்க. ரிம் அண்ட் எரர் சுற்றி நெளிஞ்சு இருக்கும். இதில் இந்த பார்த்தா தெரியும்னு உங்களுக்கு. இந்த டையில் அந்த இடத்துல கட்டாகி, இங்கிட்டு கட்டாகி, இந்த இடத்துல கிராக் இருந்து, இந்த பெரிய கிராக் வருங்க மேலே தலையில். ராணியினுடைய கிரீடத்தில் ஒரு கிராக் இருக்கு வருங்க, இந்த கிராக் இருக்கு வருங்க. டை அண்டு கிராக் எரர், ரிம் எரர், ரிம் கட் எரர். அதே மாதிரி இந்த ரிம்மு ஃபுல்லாக கட்டாகி நம்ம வந்து ஆசார்ட்டை கொண்டு போய் கொடுத்து கட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கக்கூடாது. பிரிண்டே அப்படி தான், அச்சே அப்படி தான். ரிம்மு ஃபுல்லாக இந்த அங்கிட்ட நல்லா தெரியும். ஃபோல்டர் போட்டேன் அந்த இடத்துல எல்லாம். 3வது நாணயம் கிராக் எரர். இந்த கிராக்காக இருக்கிறவங்க ஃபுல்லாக 1985 இயரும் குறிச்சிருப்பேன். அதில் இந்த பூ, இந்த லில்லி பூவுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கிராக்காக இருக்கும். இந்த இருக்கு வருங்க இந்த மாதிரி. இது ஒரு எரரு. இந்த ராணி இது ஃபுல்லாக வந்து எக்ஸ்ட்ரா மெட்டலு அண்டு இன்டென்ட் எரர். ராணி இந்த பக்கமெல்லாம் மெட்டல் அதிகமாக இருக்கும், அந்த சைடு பார்த்திங்கன்னா இன்டென்ட் இருக்கும். இந்த மேலே நினைஞ்சிருக்கு வருங்க. இதில் நான் ஒரு கோடு போட்டிருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிருக்கேன்னா, இதே மாதிரி ஒரு கிராக் இதில் இருக்குது. நாணயத்தில் கிராக் இந்த இருக்கு வருங்க. இந்த 1971 இயர் இந்த 7 கிராஸ் பண்ணிட்டு போது வருங்க. ஜூம் பண்ணி காமிக்கும் பாருங்கள். தெரியுதா? ஒரு வளைவு, ஆர்ச் மாதிரி, வானவில் மாதிரி ஒரு வளைவு தெரியுதா? கிராக்கு மேலே இங்கேயும் தெரியுதா? ராணியுடைய கிரீடத்துலேயும் ஒரு கிராக்கு, இங்கேயும் கிராக்கு. இந்த இடத்துல தான் மெயினான கிராக்கு. இந்த 71 இப்படி லைனாக வளைஞ்சி வரும் ஒரு லைன். ஒரு அருமையான கிராக் எரர், சர்ப்ப எரர்.
கட் அண்ட் எரர், கட் அண்டு கிராக் எரர். இந்த கட்டாக இருக்குது, நிறைய கிராக் இருக்குது இதில் உள்ள. இந்த அங்கெல்லாம் கிராக் இந்த இருக்கு வருங்க. ஓகே, அடுத்து பார்ப்போம். டை கட் எரர். இங்கே டை கட்டாயிருக்கு, இந்த இடத்துல கட்டாயிருக்கு, இந்த இங்கிட்ட ஒரு கட்டாயிருக்கு, இந்த இடத்துல லேசாக கட்டாயிருக்கு. டை கட் எரர். இதில் வந்து ராணி எவ்வளோ அழகாக நீட்டாக தெரியுதா வருங்க. இது மாதிரி மற்ற இதில் தெரியாது, தெரிய மாட்டாங்க. அடுத்து ஒன்று கட் எரர். ஃபுல்லாக கட்டாயிருக்கும், இங்கிட்ட கட்டாயிருக்கும், இங்கிட்ட கட்டாயிருக்கும், இங்கிட்ட கட்டாயிருக்கும். ட்ரிம்மெல்லாம் நெளிஞ்சிருக்கும், அச்செலாம் நெளிஞ்சிருக்கும். இந்த மாதிரி யூகே காயின்லாம் எரர் காயின் கிடைக்க ரொம்ப கஷ்டம். இது வெரி குட் கட் எரர். இந்த நெளிஞ்சிருக்கு வருங்க, கட் பண்ணி நல்லா சிதைந்து இந்த இருக்கு வருங்க உள்ள. இதுவும் கட் எரர். வந்து இங்கே கட்டாயிருக்கு மேலே. 1980 வரைக்கும் வேறு ராணி இருப்பாங்க. 2001 வேறு ராணி இருப்பாங்க. இது கிரீடம் வச்சுருப்பாங்க. இதில் வந்து கிரீடத்தை எடுத்துகிட்டு வேறு மாதிரி ஒரு சின்ன ஒரு பின் மாதிரி ஒரு கிரீடம் போட்டிருப்பாங்க. இதுவும் கட்டர் அந்த இருக்கு வருங்க. ஃபுல்லாக 10 நாணயம் மட்டும் வச்சுருக்கேன். ஒரு நாணயம் வெறும் 200 தான். யூகேக்கு ஒரிஜினல் காயின் தான், அதில் சந்தேகம்லாம் கிடையாது. ராணி படம் மட்டும் தான். 2ஆம் எலிசபெத்து. இயர் இது எத்தனை? 1989. வெரி குட் ரேர் கலெக்ஷனு. 10 நாணயம் தான் இருக்குது. யூகேயில் உள்ளது ஃபுல் எரர் காயின். 10 சேர்த்து வாங்கிக்கும். இது இன்னொரு நாணயம். இது வந்து ஒன் மெட்டலில் 1 மின்ட்டு. கொல்கட்டா மின்ட்டு மட்டும்தான், வேறு மின்ட்டு கிடையாது. 2004 உள்ளது. 150வது வருடத்தை குறிக்கக்கூடிய அளவில் இந்தியன் போஸ்ட் ஒரு நாணயம் வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து ரேட் வந்து 200, 250, 220 அப்படின்னு நிறைய வித்தியாசம் இருக்கும். இதில் காயின் கண்டிஷனை பொறுத்தவரை இது 200, அதுக்கு அடுத்தது ஒரு 250. 250லாம் உங்களுக்கு 100% யூஎன்சி காயின் இருக்கும். இதில் 2-3 வெரைட்டி வாங்கினேன். வெரைட்டிஸ் வரி வாங்கினேன் 2-3 வெரைட்டி. இது நாணயத்தை பார்த்துக்கோங்க. இது ஒரு எரர் கிடையாது. இது ஒரு ரேட்டா. இது 300 ரூபா. இது அதை விட யூஎன்சியாக இருக்கும். இந்த பாருங்கள், யூஎன்சி காயின் உள்ள ஒரு 10 காயின் கிடக்கு. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் கிடக்கு. இது இவ்வளோ 225 ரூபா. துட்டுக்கு தக்கன தோசை 250 ரூபா. நாணயத்தை பாருங்கள் எப்படி இருக்குது. எல்லாமே 1 மின்ட்டு தான். 200 ரூபா. லேசாக ஒரு இது மாதிரி தெரிஞ்சாலுமே ரேட்டை குறைச்சிருவேன். 250 ரூபா, 200 ரூபா. கொல்கட்டா மின்ட் 150 இயர்ஸ் ஆஃப் இந்தியன் போஸ்ட் 1 மின்ட். யூஎன்சி காயின், யூஎன்சி காயின் 200 ரூபா. 250 யூஎன்சி. 240. எல்லாமே ஒரே வருஷம் தான். 200 ரூபா, 150 ரூபா. இந்த 2 இடத்துல டாட் போட்டுருங்க, ரேட்டை குறைச்சாச்சு. 150 ரூபா, 200 ரூபா, 250 ரூபா யூஎன்சி காயின். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேண்டும் என்கின்ற நாணயங்களை வாங்கி கொள்ளுங்கள். நன்றி.